இவன் தான் என்னுடைய நண்பன் பாபு. பாபு இவ தான் என்னுடைய தோழி சோஃபி. ஏய் குழலி, இன்னைக்கு என்ன விடுகதை வச்சிருக்க? இதோ சொல்றேன். சங்கீத பாட்டுக்காரன் மழையில கச்சேரி செய்வான். அவன் யார்? என்ன தெரியவில்லையா? அவன் தான் தவளா. ஏய் அங்க பாருங்க, ஆதவன், அவனை பிடிங்க. ஏய் தள்ளி போங்க. நல்ல வாசனை. ஆமா, நம்ம சண்முக நாயகி பாட்டி நமக்காக ஏதோ தயாரிக்கிறாங்க நண்பர்களே. வாங்க வாங்க, என்னன்னு பார்க்கலாம். வாங்க பாட்டி. பாட்டி, எனக்கு எனக்கு அடடா, என் செல்லங்களா வந்துட்டீங்களா? எல்லாமே உங்களுக்கு தான். வாங்க வாங்க, சுவையான அருமையான மசாலா மோர் ரெடி. ஏய் பாருங்க, குழலிக்கு மீச வளர்ந்துருச்சு பாருங்க. ஹே பாபு புப்பு, சியர்ஸ் பண்ணு. எஸ், கிளிங் கிளிங். பாபு, சின்ன என்ன நடக்குது அங்க? மன்னிச்சிருங்க பாட்டி. கவனமா இருக்கணும்டா கண்ணுகளே. என்ன நண்பர்களே, உங்களுக்கும் இதே போல மசாலா மோர் குடிக்க பிடிக்குமா? அப்போ பாட்டி சொல்லும் டிப்ஸ் கேளுங்க. முதலில் சுத்தமான பாலில் தயாரிக்கப்பட்ட தயிரை மோராக பிரிக்க வேண்டும். அடுத்து நறுக்கிய வெள்ளரி துண்டுகள், மாங்காய் துண்டுகள், சிறிதளவு இஞ்சி துண்டு, கொத்தமல்லி இலை, புதினா இலை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லாக கலக்கவும். இதுதான் நம்ம மசாலா. மோரு சீக்ரெட். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த பட்டினாபுரம் பிடிச்சிருக்கா? அப்போ வாங்க கதை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப மறக்காம டூர்னஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் செல்லங்களே. மறக்காம பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பண்ணலாம்.